மன்னிச்சுட்டு திருப்பி போய் பாவம் செய்ய என்று சொல்லி அனுப்பி விடவில்லை. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாவத்தை மன்னித்தார், இனி பாவம் செய்யாதே. அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே என்று சொல்ல கர்த்தர் சொல்கிறார். பாவத்தை மன்னிக்கிற தேவன் இனி அந்த பாவத்தை செய்யாதேன்னு சொல்றாரு. எந்த பாவமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கர்த்தருடைய பிள்ளை. நீங்க எந்த பாவம், எவ்வளவு அகால பாதாளத்துல கிடக்கிற பாவமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தயவாய் நண்பா கேட்டுக்கிறேன், இந்த நாட்களில் எழும்பி வந்து விடுங்கள். ஆட்டுக்குட்டியை போல எழும்பி வந்து விடுங்கள். எழும்பி வந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவி வரட்டும். அதான் அந்த ஆவி இது பாவத்தை பண்ணிக்கிட்டு சொல்றார், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னிட்டு எடுத்துக்கொள்ளாதிரும், பரிசுத்த ஆவி என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாதிரும் முறையிடுகிறார். நாட்கள்ல நாமும் கேட்போம், ஆண்டவரே நான் பாவிதான், ஒத்துக்கொள்ளுவோம் ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே இந்த பாவத்தை எல்லாம் மன்னியும். இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், மன்னியுங்கள். அப்ப அவர் நம்மளை மன்னிக்காம இருப்பாரா? குற்ற மனசாட்சியை தூக்கி போடுங்கள். போட்டுக்கிட்டு எந்த பாவமா இருந்தாலும் அவருடைய பாதத்துக்கு போங்கள். அவர் நம்மளுடைய பாவங்களை, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, கொலையே செஞ்சிருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, விபச்சாரங்களா இருக்கலாம், வேசித்தனங்களா இருக்கலாம், எந்த பாவமா இருந்தாலும் நம்ம அப்பா மன்னிப்பாரு, நம்ம ஏசப்பா மன்னிப்பாரு.